ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்கில்ஸ் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னா சிம்பாலிக் ஆப்ரேஷன் டெஸ்ட். ஓகேங்களா, அதாவது சிம்பாலிக் ஆப்ரேஷன் டெஸ்ட் அப்படிங்கிற வரணும்ல சிம்பிள்ஸ் வச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பாருங்கள், 18, 6, 3, 12, 24. இதில் வந்து ஜஸ்ட் இதில் என்ன ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லாமல் ஜஸ்ட் எல்லாமே ஸ்டார் ஸ்டார் அப்படி போட்டுருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஸ்டார் இடத்துல என்ன வேல்யூ வந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். அதாவது நீங்கள் இந்த ABCD இந்த 4 கண்டிஷனில் ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணிங்கன்னா வேல்யூ வந்து ஒன்று 0 ஆகலாம் அல்லது 7 ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு வரணும். ஓகேங்களா, ஒரு ஃபார்மேட்டுக்கு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா 24 அப்படின்ற நம்பர் வந்து லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்டாருக்கு பதிலாக ஈக்குவல் டு போட்டிங்கன்னா, ஸோ இந்த பக்கம் வர்ற மொத்த ஆடிங்ஸும் 24 இருந்ததுன்னா இதுவும் 24 ஆகி சமமாகும். ஜஸ்ட் இந்த ஸ்டாருக்கு வந்து நான் ஈக்குவல் அப்படி சொல்கிறேன். அப்போ லாஸ்ட் ஸ்டார் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ லாஸ்ட் ஸ்டார் வந்து ஈக்குவல்னா இந்த டேமாக இருக்கலாம் அல்லது இந்த டேமாக இருக்கலாம். ஓகேங்களா, இது வந்து ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் மாதிரி தான். ஓகேங்களா, மேக்ஸிமம் வந்து லாஸ்ட் இது வந்து ஸ்டார் வந்து ஈக்குவல்டாக நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். அது வந்து கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், ஈக்குவல் அப்படின்னு கெஸ் பண்ணிட்டோம்னா என்ன வரும்? ஓகே, இந்த இதை அப்ளை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் அப்போது இந்த இடத்துல ப்ளஸ் வரும். அதுக்கு அடுத்தது வகுத்தல். ஸோ இந்த இடத்துல வகுத்தல் வரும். அதுக்கடுத்து பெருக்கல். ஸோ இந்த இடத்துல பெருக்கல் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து வகுத்தல் பண்ணலாம். ஸோ வகுத்தல் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 6/3 அப்படிங்கும்போது வந்து 2 ஆகும். அதுக்கடுத்தது 2 × 12 அப்படின்னா 24. ஸோ 18 + 24 = 24 அப்படிங்கும்போது ஆன்சர் கரெக்டாக வராது. ஏன்னா ஏற்கனவே 24 வந்துடுச்சு, அது கூட 18 பேருக்குனா இதோட கூடுதல் தான் வந்துடுமே தவிர சேம் வராது. ஸோ இந்த ஆன்சர் கிடையாது. அடுத்து இதை பார்த்தீங்கன்னா இதை போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகே, நான் இதை திரும்ப எழுதுகிறேன். 18 ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன்னா இன்ட்ரு. ஸோ இன்ட்ரு 6. செகண்ட் ஆப்ரேஷன்னா வகுத்தல். வகுத்தல் 3. அடுத்து -12 = 24. ஓகேங்களா, = 24. இதுதான் இந்த செகண்ட் கண்டிஷன்ஸ்குள்ளே ஸ்டார்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு நான் எழுதியிருக்கிறேன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து வகுத்தல் பண்ணணும். காய்ஸ், அது வந்து எப்படின்னா போர்ட் மாஸ் அப்படின்னு ஒரு ரூல் உண்டு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருந்தால் ப்ராக்கெட் பண்ணணும். அப்படி இல்லைனா டிவிஷன், அதாவது வகுத்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல், இந்த ஆர்டரில் தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸை சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, அப்படி தான் ஆன்சர் கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் வகுத்தல் சால்வ் பண்ணிங்கன்னா 2 ஆகும். ஸோ 18 × 2 -12 = 24 வரும். ஸோ இப்போ இந்த ரெண்டு நீங்கள் பெருனீங்கன்னா 36 வரும். 36 - 12 = 24 வரும். ஸோ 36லேருந்து 12 கழிச்சிங்கன்னா 24 = 24. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகுது, அதாவது சரிபார்க்கப்பட்டதுன்னு சொல்லி முடிச்சுக்கலாம். ஸோ வந்து பி வந்து ஆன்சர் கரெக்ட். ஓகேங்களா, நீங்கள் வந்து எப்படின்னா ஒன்று எல்லாத்தையும் ஆட் பண்ணி 0 வர்ற மாதிரி பார்க்கணும். அப்படின்னா ஒரு சரியான தன்மை வர்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக கொண்டு வந்து நிப்பாட்டணும். ஓகேங்களா, இப்போ இந்த 24 ஓகே ஈக்குவல் ஆகுது அப்படிங்கிற நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஓகே, இங்கே வந்து 3 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, போன சம்மில் வந்து 4 ஸ்டார் கொடுத்துருந்தாங்க, இந்த சம்மில் வந்து 3 ஸ்டார். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார், செகண்ட், தேர்ட். ஓகே, இப்போ ஸ்டாரோட வேல்யூ தான் கேட்டுருக்காங்க. ஓகே, இங்கேயும் நம்ம வந்து லாஸ்ட் ஸ்டார் இது வந்து எல்லாமே ஈக்குவல். ஓகேங்களா, ஸோ பிரச்சனையும் இல்லை. அப்போ இந்த இடத்துல ஈக்குவலுங்கிறது கன்ஃபார்ம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் ஈக்குவல் அப்படின்னா என்ன வரணும்? இந்த பக்கம் எவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணாலும் கடைசியில் ஆன்சர் 4 வரணும். அப்படின்னா தானே இந்த பக்கம் ஈக்குவல் 4ம் சமமாகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே எந்த ஒரு ஸ்டாரும் இல்லை, அதே மாதிரி இங்கேயும் எந்த ஒரு ஸ்டாரும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் அதாவது நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணிக்கலாம். 23 - 5 போது 18 ஒரு ஸ்டாரு. அதுக்கப்புறம் அடுத்த வரும் 6. 12 / 2 அப்படிங்கும்போது 6. அதுக்கப்புறம் ஒரு 3 = 4 இருக்கு. ஸோ இதுதான் கண்டிஷன். இந்த 2 இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து தெரியும். ஏன்னா எல்லா சாய்ஸ்லையுமே வந்து ஈக்குவல் தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம இதை டிஃபால்ட்டாக ஈக்குவல்ட்டுனே போட்டுடலாம். ஓகேங்களா, அப்போ இந்த 2 இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து வகுத்தல் போட்டேன்னு சொன்னால் 6 - 18 சரியாக வராது. ஓகேங்களா, ஸோ ஓகே கூட்டல் போட்டோன்னா என்ன வரும் பாருங்கள், 24. ஓகே காய்ஸ், 4 வரணும் அப்படி தானே. இப்போ இதில் கழித்தல் போட்டோம்னா 12. கரெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல நான் கழித்தல் போடுறேன், இந்த இதை அப்ளை பண்ணுறேன். ஸோ வகுத்தல் எடுத்து போடுறேன். 4 சாய்ஸும் அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, அதுதான் கான்செப்ட். ஸோ இதை கழித்தல் போட்டு நான் வகுத்தல் போட்டுருங்க அப்படி தானே. அப்போ நான் ஃபஸ்ட் நான் வந்து வகுத்தல் டைம் பண்ணணும். அப்படி பண்ணால் என்ன வரும்? 6/3னா 2. ஓகேங்களா, சாரி மைனஸ் வகுத்தல் ஈக்குவல் டு. ஓகேங்களா, ஃபஸ்ட் நான் வந்து கழித்தல் பண்ணுறேன். அப்படி கழித்தல் பண்ண ஆகும் 12 ஆகும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்ட் 12 ஆகும். 12 வகுத்தல் 3 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து 12/3 எடுத்தீங்கன்னா 1 3 3 4 3 12. ஸோ 4 = 4 அப்படிங்கிற டைம் கிடச்சிரும். ஸோ ஆன்சர் கேட்டிங்கன்னா பி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, ஸ்டார் 4 ஸ்டாரை கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்ஸ்க்குலாம் என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறது கொஸ்டினாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, பாருங்கள். இதுலேயும் அதே மாதிரி பாருங்கள், ஈக்குவல் வந்து 2 டேர்மில் இருக்குது. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? 2 டேர்மில் வந்து ஈக்குவல் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து சி ஆர் பி 2ல் ஒன்று ஆன்சர் அப்படிங்கிறத கெஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஈக்குவல் டு வரும். ஓகே கைஸ், இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து அதே மாடல் தான். ஸோ வந்து ஆன்சர் கேட்டிங்கன்னா பி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் இன்ட்ரு போடுறீங்க, அதுக்கப்புறம் வகுத்தல், அதுக்கப்புறம் மைனஸ். ஓகே, இது சேம் சம் ரிப்பீட்டான மாதிரி இருக்குது. ஓகே, நீங்கள் பி அந்த ப்ராசஸ் அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 24 = 24 அப்படி வந்துடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஆன்சர் வந்து 3க்கு வந்து பி தான் ஆன்சர் கரெக்ட். சேம் கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டினை பாருங்கள். 8 5 9 31 கொடுத்துருங்க. 31 வந்து பெரிய வேல்யூ. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஏ அல்லது டி, இந்த 2ல் ஒன்றா தான் இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா 2ல் தான் லாஸ்ட் எண்டு வந்து ஈக்குவல். ஜஸ்ட் ஃபார் இது வந்து ஒரு ஹிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது வந்து கண்டிப்பாக ஒரு 90% வந்து இந்த ஈக்குவல் வந்து லாஸ்ட்டில் தான் இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் அதை வச்சு கெஸ் பண்ணிக்கலாம் ஆன்சர் எதுன்னு சொல்லி. இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, நான் மைனஸ் இன்ட்ரு ஈக்குவல் டு இதை அப்ளை பண்ணி பார்ப்பேன், அப்படி இல்லைனா இதை அப்ளை பண்ணி பார்ப்பேன், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இதை அப்ளை பண்ணி பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட்டு 8 இன்ட்ரு 5 - 9 ஈக்குவல் டு 31. இதுதான் அந்த 4th கண்டிஷன், டீக்குள்ள கண்டிஷனுக்குள்ளே ஸ்டார்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வச்சுருக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 8 5 40. ஸோ 40 - 9 ஈக்குவல் டு 31. 40 - 39 என்ன ஆகும் பாருங்கள், 31. 31 ஈக்குவல் டு 31 வந்துடும். ஸோ ஆன்சர் வந்து டி, அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? அவ்வளோதான். இது வந்து ரொம்ப டஃப்லாம் கிடையாது. நீங்கள் ஸ்டார்ஸ் ரிமூவ் பண்ணுறதுல உள்ள சின்ன ட்ரிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் டிஜிட் ஈக்குவல் டு வருதா அப்படிங்கிற மட்டும் பாருங்கள். ஏன்னா இங்கே 31ங்கிறது பெரிய நம்பர், இந்த 9 5 8 இதை விட பெரிய நம்பர். ஸோ ஈக்குவல் டு போட்டிங்கன்னா கொஞ்சம் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த 2 ஈக்குவல் டு போடுறத வந்து நீங்கள் சாய்ஸ் எடுத்து செஞ்சு பாருங்கள், ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிம்பாலிக் ஆப்ரேஷன் டெஸ்ட் வந்து இவ்வளோ தான். இது வந்து உளவியல் ஒரு பகுதி. ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ஸ்கில்ஸ் சேனல்.